கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளுமே இந்த உலகத்தில் இருக்கிற செய்தித்தாளை திருப்பி திருப்பி படித்து பார்த்தால் பாலியல் பிரச்சனைகளினால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நின்றவர்களுடைய செய்திகளும், பாலியல் தொந்தரவு கொடுத்து அந்த பிள்ளைகளை கொலை செய்த குறித்த செய்திகளும் ஒவ்வொரு நாளுமே வந்து கொண்டுதான் இருக்கிறது இல்லையா? சின்ன பிள்ளைகள்னு பார்க்கல, வயதானவர்கள்னு பார்க்கல, தன்னுடைய தாயை போன்றவர்கள், சகோதரியை போன்றவர்கள் என்று நினைக்காம ஒவ்வொரு நாளும் இந்த நிலைமைகளிலே மரித்து கொண்டிருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை தேசத்திலே உயர்ந்து கொண்டுதானே இருக்கிறது. வேதத்தில் நம்ம தியானிக்கிற பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர்கள் மன மகிழ்ச்சியா இருக்கிற போது இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷர்கள் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷர்களை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோடே சொன்னார்கள் என்பதாக பார்க்கின்றோம். அந்த பகுதியை நீங்கள் தொடர்ந்து தியானிக்கிற பொழுது தெரியும். அன்பு ஜனமே, ஏற்கனவே தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்த ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம நேற்று தினம் தியானித்திருந்தோம் இல்லையா? அங்கே அவள் துரோகம் செய்திருந்தாலும் அவளை மன்னித்து தன்னுடைய மனைவியாக மறுபடியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அழைத்து வருவதற்கு அவளுடைய சொந்த ஊருக்கு கடந்து போகின்றான் இந்த மனிதன், இந்த லேவியன். அங்கே போய் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு வருகிற பொழுது மாலை நேரத்திலே அந்த இடத்திலே இரவான அந்த மாலை பொழுது வருகிறது. இன்னும் சற்று நேரத்திலே இருட்டி போகும். எனவே போக முடியாத ஒரு நிலைமையில தெருவில் இருக்கிறாங்க. அப்போதான் அதே எப்ராஹிம் மலை தேசத்தை சார்ந்த ஒரு மனுஷன் அங்க வேலை செய்து கொண்டிருக்கிறாரு வயல்ல. அப்போ அந்த கிபியால இருக்கிற அந்த கிழவன் என்ன செய்கின்றாங்க, இவங்களை அன்பா ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டிலே தங்குவதற்கு ஒரு இடத்தை கொடுக்கறாங்க. அப்போ அன்னைக்கு எல்லாமே சாப்பிட்டு மன மகிழ்ச்சியா இருக்கும் போது பேலியாளின் மக்கள், அதாவது பாவம் செய்கின்ற, பாவத்தையே தன்னுடைய வேலையாக செய்கின்ற சிலர் அந்த வீட்டை தட்டி, உங்க வீட்டில் இருக்கிறவங்கள வெளியே கொண்டு வாங்க, நாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு மிகுந்த பிரச்சனையை பண்றாங்க. அப்போ அங்க என்ன நடக்குது? அந்த கிழவன் சொல்லுகின்றார், இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற மனுஷனுக்கு நீங்க எந்த துரோகத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காரியத்திலே அந்த லேவியனுடைய மனைவியையும் தன்னுடைய மகளையும் அந்த இடத்துல கொண்டு நிறுத்துறாரு இல்லையா? என்ன நடக்குது? அந்த லேவியனுடைய மனைவியை அந்த பேலியாளின் மக்கள் இழுத்து கொண்டு போய் அவளை அவமானப்படுத்தி அவளை மிகவும் கொடூரமான வேதனைகளுக்கு உட்படுத்தி கொண்டு போடுறாங்க இவங்க வீட்டுக்கு முன்னாடி. இப்போ அவள் என்ன செய்து விட்டால், மரித்து போய்விட்டாள் என்பதாக தொடர்ந்துள்ள பகுதி நம்ம தியானிக்கிற பொழுது தெரியும். கேட்கிறேன் அன்பு ஜனமே, வேதத்தில் இது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். இந்நாள் வரைக்குமே இந்த சம்பவங்கள் தேசத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மாற்றங்கள் இல்லை, எந்த மாற்றங்களும் இல்லை. எங்கே பார்த்தாலும் சொந்த தகப்பனை கூட நம்பி தன்னுடைய பிள்ளையை வீட்டில் விட்டு விட்டு போக முடியாத நிலைமை இன்றைக்கு தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரியிடம் தன்னுடைய சகோதரியை கூட விட்டு விட்டு போக முடியாத ஒரு நிலைமைக்குள்ள தேசம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லா நாளுமே இப்படி ஒரு நியூஸ் டெய்லி அப்டேட் ஆகி கொண்டுதான் இருக்கிறதே தவிர மாற்றம் வந்திருக்கிறதா? இல்லை என் அன்பு ஜனமே. தேசம் இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு இச்சை, ஒரு காமம் என்கின்ற பாவத்துக்குள்ளே சிக்கப்பட்டு சிதறப்பட்டு அநேக உயிர்களை இன்றைக்கு பலிகடன் ஆக்கி கொண்டே இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த காரியத்துக்காக ஜெபிக்க தான் வேண்டும். தேசம் இப்பேற்பட்ட காரியங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு நம்முடைய ஜெபம் மிக அவசியமான ஒன்று மட்டுமல்ல, நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலும் நம்ம வளர்க்கிற நம்முடைய பிள்ளைகளும் தேவனுடைய நீதிக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பேலியாளின் பிள்ளைகளாக மாறாத படிக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக அவர்களை வளர்த்து எடுப்பதற்குரிய சூழலிலே அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அதை முதிர் வயது வரையிலும் அவன் விடாதிருப்பான் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் இல்லையா? சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுதே பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனத்தின் மீது ஆர்வத்தை வைத்து அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து வளர்த்து அதற்கான காரியங்களை அவங்களை செயல்படுத்துங்க. முதிர் வயது ஆனாலும் அதே தேவனுடைய நடத்தல் அவங்களோடு கூட இருக்கும். இல்லை, இந்த உலகத்தின் காரியம், உலகத்தின் ஆடம்பரம் என்று பிள்ளைங்களை விட்டீங்கன்னா
பிள்ளைங்க வழி சிதறி போயிடுவாங்க. ஒன்றில் உங்கள் மூலம் உங்கள் பிள்ளைகள் மூலம் பிறருடைய வாழ்க்கை இரையாக்கப்படும், இல்லையே பிறர் மூலம் உங்களுடைய பிள்ளைகள் இரையாக்கப்படும். மதியீனமாக வாழுகிற பொழுது, மதியீனமான வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு அவமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று வேதம் நம்மை எச்சரிப்போடு கூட கற்றுக் கொடுக்கிறது. ஆகையினால் ஞானத்தோடும் நிதானத்தோடும் தேவனுடைய நடத்துதலோடு வாழ்வதற்கும் வளர்வதற்கும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுங்கள். தேசத்தில் இப்பேற்பட்ட காரியங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்கும் உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். தேவன் நிச்சயமாக தேசத்திலே மாற்றத்தை கொண்டு வருவார். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல தகப்பனே, நாட்களிலே ஒவ்வொரு நாளும் இப்பேற்பட்ட காரியத்தின் நிமித்தம் தேசத்தில் எத்தனையோ பிள்ளைங்க மரித்து போறாங்க, எத்தனையோ பேர் காயத்துக்குட்படுத்தப்படுறாங்க, எத்தனையோ பேர் அவமானங்களுக்கு உட்படுத்தப்படுறாங்க. இயேசப்பா, எங்கள் தேசத்தில் இந்த நிலைமைகள் மாறும்படியாகவும், அப்பா எங்கள் குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள், இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய சுபாவங்கள் இப்பேற்பட்ட கிரியைகளுக்கு உட்படாத படிக்கு எல்லோரையும் தன் தாயை போல, சகோதரியை போல, தன் பிள்ளையை போல பாவித்து நினைக்கிற அப்பா குணாதிசயங்களை ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இச்சைகளையும் இப்பேற்பட்ட பாவ எண்ணங்களையும் உருவாக்குகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடு கர்த்தருடைய நடத்துதல் கூட இருக்கட்டும். நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசத்தை காண்பித்து கர்த்தர் விரும்புகின்ற ஒரு வழியிலே யாவரும் பயணம் செய்யும்படிக்கு கர்த்தர் நீங்க நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. God bless you.